இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதிரி நாடுகளுக்கு தரைப்படை முன்னேறுவதற்கு ஆர்மோர் பர்சனல் கேரியர்ஸ் எனப்படும் வாகனங்கள் மிக முக்கியமானது. இவை பார்ப்பதற்கு டாங்கிகளை போன்ற தோற்றம் கொண்டிருந்தாலும் அதைவிட அதிகளவு வீரர்களை சுமந்து செல்லும் திறன் பெற்றவையாகும். எனவேதான் அமெரிக்கா, ரஷ்யா தொடங்கி உலகில் வல்லரசாக துடிக்கும் சீனா வரை பல நாடுகளும் ஆர்மோர் பர்சனல் கேரியர்ஸ் வாகனங்களை தங்கள் ராணுவத்தில் இணைத்து வைத்துள்ளன. இந்நிலையில் இந்திய அரசும் நமது ராணுவத்தை நவீனப்படுத்தும் வகையில் ஆர்மோர்ட் பர்சனல் கேரியர்ஸ் வாகனங்களை இணைக்க முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா தனது அதிநவீன ஸ்ட்ரைக்கர் ஆர்மோர்ட் பர்சனல் கேரியர்ஸ் வாகனங்களை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்தது. இதையடுத்து இந்திய ராணுவம் ஸ்ட்ரைக்கர் வாகனங்களை சோதனை செய்ய தொடங்கியது. ஒருவேளை இந்திய ராணுவம் ஸ்ட்ரைக்கர் வாகனங்களை வாங்க ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ளூரில் உள்ள டாடா, மகேந்திரா போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து அதை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்பது திட்டம். ஆனால் சோதனைக்கு பிறகு ஸ்ட்ரைக்கர் வாகனங்களை திடீரென்று ரிஜெக்ட் செய்துவிட்டது இந்திய ராணுவம். அதற்கு காரணம் உள்ளது. இந்தியா பலதரப்பட்ட புவிகளை கொண்ட நாடு. இந்திய எல்லைகளில் உறைய வைக்கும் பனிமலைகளும், சுட்டெரிக்கும் பாலைவனங்களும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நதிகளும் உள்ளன. ஸ்ட்ரைக்கர் நவீனமயமானதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் பணியாற்றக்கூடிய திறன் அதற்கு இல்லை என்பதால் இந்தியா அதை தேர்வு செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் மற்றொரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே டாடா மற்றும் DRDO தயாரிப்பில் உருவான கேஸ்ட்ரால் ஆர்மோர்ட் பர்சனல் கேரியர்ஸ் இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ளது. இவை தரை மற்றும் நீர் ஆகிய இரண்டிலும் செல்லும் திறன் பெற்றவை. இதன் இரண்டாம் தலைமுறை வாகனங்களை தற்போது மகேந்திரா உருவாக்கியுள்ளது. தற்போது இதன் சோதனை ஓட்டமும் இந்திய எல்லையில் நடந்து வருகிறது. அமெரிக்காவின் ஸ்ட்ரைக்கர்ஸை விட இந்தியாவின் கேஸ்ட்ரால் 2 அதிக திறன் பெற்றதாக இருப்பதால் அதையே இந்திய ராணுவம் இணைத்துக் கொள்ள வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் கணிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.